ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள்ளாக மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயராலே இந்த ஜூலை மாதம் 9ஆம் நாளாகிய செவ்வாய்க்கிழமையின் காலை வேளையிலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த காலை நேர இறை தியானத்தை நாம் ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் உள்ளது. ஆமென். ஜெபிப்போம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் நல்ல கடவுளே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்வான இறைவா, காலை வேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். ராஜா ஆண்டவரே, கடந்து போன இரவு முழுவதும் கிருபையா எங்களை காத்து வழி நடத்தினீர். என்னுடைய எல்லா தேவையை சந்தித்திருக்கிறேன். நன்றி தகப்பனே. இந்த காலை நேரத்தில் இதோ உம்முடைய வார்த்தையை கேட்டு இந்த நாளை ஆரம்பிக்க காத்திருக்கிறோம். இந்த நாளை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இந்த நாளின் இறை செய்தி, பாடல் வேலை, ஜெப வேலையை எங்களுக்கு ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அடியனையும் குழுவையும் எடுத்து நீர் பயன்படுத்தும். ராஜா, இதை கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களுக்கும் உம்முடைய இறை ஆசிரியர்களை தந்து வழி நடத்தும். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். இந்த காலை வேளையில காலமே தேவனை தேடு, ஜீவகாருண்யர் பாதம் பணிந்து மன்றாடு. காலமே தேவனை தேடு, சீலமுடன் பாதம் பாடி கொண்டாடு. சீலமுடன் பாதம் பாடி கொண்டாடு. சீரான நீத்திய ஜீவனை நாடு. காலமே தேவனை தேடு. மண்ணுயிர்காய் மகரிதாரே, மனுமைந்தன் என பெயர் வைத்திருந்தாரே. மண்ணுயிராய் மகரிதாரே, உன் சேரோஷ்டிகரை நீ உதயத்தில் எண்ணே. உன் சேரோஷ்டிகரை நீ உதயத்தில் எண்ணே. உள்ளே ஜெபம் பண்ணு. காலமே தேவனை தேடு. பாவ சோதனைகளை வெல்லு, கெட்ட பாருடல் பேயுடன் போருக்கு நில்லு. பாவ சோதனைகளை வெல்லு, ஜீவகிரீடம் சீரத்தில் அணிய. ஜீவ கிரீடம் சீரத்தில் அணிய. சிந்தனை செய்மனுவேலனை பணிய. காலமே தேவனை தேடு. சிறுவர்கள் என்னிடம் சேர, தடை செய்யாதிருங்கள் என்றார் மனதார. சிறுவர்கள் என்னிடம் சேர, பரலோக செல்வம் அவர்க்கு பலிக்கும். பரலோக செல்வம் அவர்க்கு பலிக்கும். பாக்கியம் எல்லாம் பறந்து ஜொலிக்கும். காலமே தேவ
தேவனை தேடு. ஜீவகாருண்யர் பாதம் பணிந்து மன்றாடு. காலமே தேவனை தேடு. கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் அதிகமாய் நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் இறை மைந்தன் இயேசுவின் திருப்பெயராலே இந்த ஜூலை மாதம் 9ஆம் நாளிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த காலை வேளையிலே நாம் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட வேத வாக்கு, அது ஆமோஸினுடைய தீர்க்க தரிசன புத்தகம் 7ஆம் அதிகாரம் 5 முதல் 15 வசனங்கள். ஆமோஸினுடைய தீர்க்க தரிசன புத்தகம் 7ஆம் அதிகாரத்தில் 5 முதல் 15 வசனங்கள். இந்த பகுதியில 3 பகுதியாக நாம் இதை பார்க்கின்றோம். ஒன்று, கடவுள் ஆமோஸுக்கு காண்பிக்கின்ற தரிசனங்கள், வெட்டுக்கிளைகளின் காட்சி என்று சொல்லப்படுகின்றது, 1 முதல் 3. பின்பு நெருப்பின் சாட்சி 4 முதல் 6. பின்பு தூக்கு நூலின் காட்சி 7 முதல் 9. ஆமோஸும் மத்சியாவும் என்கின்ற தலைப்புல 10 முதல் 17 வசனங்கள்ல நம்ம பார்க்கிறோம். முதல்ல ஆண்டவர் ஆமோஸுக்கு என்ன சொல்லுகிறார்னா, வெட்டுக்கிளிகள் அவர்கள் தேசத்தினுடைய எல்லா பயிர்களையும் அழித்து போடும் என்று சொல்லுகிறார். தலைவராகிய ஆண்டவர் எனக்கு காட்டிய காட்சி இதுவே. அரசனுக்கு என முதல் புல்லறுப்பு செய்தன பின் 2ஆம் பருவத்தில் புற்கள் தொழிற்க தொடங்கும் வேளையில அவர் வெட்டுக்கிளைகளை கூட்டங்களை உருவாக்கி கொண்டிருந்தார். நாட்டில் இருந்த புள்ளையெல்லாம் அவை தின்று தீர்த்து கொண்டிருந்த வேளையில, நான் இறைவனாகி ஆண்டவரே மன்னித்தருளும், கெஞ்சி மன்றாடுகிறேன், யாக்கோபு எப்படி நிலை நிற்கப் போகிறான், அவன் மிக சிறியவன் அல்லவா என்றேன். ஆண்டவரும் இதை குறித்து மனமாறினார். இது நிகழாது என்று தலைவராக ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பானவர்கள், ரொம்ப அழகான ஒரு பகுதி பாருங்க. புல் அறுத்த பின் மீண்டும் 2வது போகம் விளையும் போது ஆண்டவர் வெட்டுக்கிளைகளை உருவாக்கி கொண்டிருந்தார் என்று ஆமோஸ் சொல்றார். அப்ப கடவுள் வெட்டுக்கிளைகளை அனுப்பினால் எல்லா பயிர்களையும் அது தின்றுவிடும். அப்போ மக்களுக்கு சாப்பாடு கிடைக்காது. மக்கள் பசியும் பட்டினியுமாய் இறந்து போவார்கள். அதனால ஆமோஸ் கடவுளிடத்தில் வேண்டுகிறார், ஆண்டவரே, எங்கள் மக்களுக்கு இந்த பாவங்களை அக்கிரமங்கள் எல்லாம் ஒரு விசை கூட நீர் மன்னித்தருளும். யாக்கோபு மிக சிறியவனாயிற்றே, அவன் எப்படி நிலை நிற்பான் என்று சொல்லி ஜபிக்கிறார். அப்போ அவர் ஜபிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, நான் மனம் மாறிட்டேன், நான் யாக்கோபை மன்னிச்சிட்டேன் அப்படின்றார். அப்போ ஆண்டவர் எப்படிப்பட்ட கோபக்காரராய் இருந்தாலும் அவர் மன்னிக்கிறவர். ஆமென், அல்லேலூயா. ஆமா, அவர் கோபக்காரர் தான், ஆனால் அதே நேரத்தில் பாசக்காரர். கோபக்காரர் தான், அதே நேரத்தில் பாசக்காரர். மிகுந்த அன்பு உடைய கடவுள், நம்ம மேலெல்லாம் இரக்கமும் ஆசீர்வாதத்தையும் பொழிகிற கடவுள். அதை தான் இந்த முதல் பகுதியில ஆமோஸ் தீர்க்கதரிசி, 8ஆம் நூற்றாண்டு தீர்க்கதரிசி நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். 2வது இன்னொரு தீர்க்க தரிசன காட்சியை நம்ம பார்க்கிறோம், நெருப்பின் காட்சி. தலைவராகிய ஆண்டவர் எனக்கு காட்டிய காட்சி இதுவே. தலைவராகிய ஆண்டவர் தண்டனை தீர்ப்பாக நெருப்பு மழையை வருவித்தார். அந்த நெருப்பு ஆழ்கடலை வற்ற செய்து நிலத்தையே விளங்கி கொண்டிருந்தது. பாருங்க, நெருப்பு மழை, அந்த மழை வருகிற போது கடலையே வற்ற வைத்து விட்டதாம். எந்த அளவுக்கு அப்போ அது ஹீட்டா இருந்திருக்குமாறு. பூமியையும் விழுங்கி கொண்டிருந்தது. எல்லா இடத்துலயுமே நெருப்புனா என்ன ஆகும்? இப்பதான் நிறைய நெருப்பு பட்டு மக்கள் இறந்து போறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம் இல்லையா? எல்லா இடத்துலயும் அந்த காட்டுத்தீ பரவி கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். மிருகங்கள், ஜீவன்கள் எல்லாம் அழிந்து கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். அப்போ மக்கள் நெருப்புனால பொசுங்கி போவார்கள். ஒரு சின்ன பூச்சியை போல, பிளாஸ்டிக்கை போல நம்ம பொசுங்கி போவோம். அதனால ஆண்டவர் நமக்கு எச்சரிப்பை தருகிறார். அப்போ
ஆமோஸ் ஜெபிக்கிறார். நான் தலைவராகிய ஆண்டவரே, இதை நிறுத்தி அருளும், உம்மை கெஞ்சி மன்றாடுகிறேன். யாக்கோபு எப்படி நிலை நிற்கப் போகிறான்? அவன் மிகவும் சிறியவன் அல்லவா என்றேன். திருப்பியும் ஜெபம் பண்றான். ஆண்டவரே, இது ரொம்ப பெரிய ஆபத்தா இருக்குது ஆண்டவரே, இதெல்லாம் வான ஆண்டவரே, யாக்கோபு ரொம்ப சிறியவன், அவன் எப்படி நிலை நிற்பான் என்று சொல்லி ஜெபிக்கிறான். இப்போ ஆண்டவரும் இதை குறித்து மனம் மாறினார். பாருங்க, ஆண்டவர் மனம் மாறுகிறவர். அல்லேலூயா. இதுவும் நிகழாது என்று ஆண்டவர் சொல்றார். அப்போ 2 ஆபத்திலிருந்து அவங்கள காப்பாத்துறார். ஒன்னு வெட்டுக்கிளி, இன்னொன்னு நெருப்பு மழையிலிருந்து காப்பாத்துறார். 3வது தூக்கு நூல் காட்சி. இந்த தூக்கு நூல் காட்சி என்பது இன்றைக்கு நம்முடைய வீடுகளில கூட மேஸ்திரிகள் வீடு கட்டும் போது அந்த சுவர் சரியாய் நேரா இருக்குதா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, ஒரு தூக்கு நூலை விட்டு பார்ப்பாங்க. அப்போ அது சரியில்லை என்றால் சொன்னால் அழகா அதை திருப்பியும் சரி பண்ணி அதை பூசுவார்கள், அல்லது அந்த இடத்துல கல்லெல்லாம் எடுத்துட்டு திருப்பி மீண்டும் அடுக்கி வைப்பாங்க. இதுதான் இன்றைய மேஸ்திரியுடைய இன்ஜினியரிங் ஒர்க்காக நம்ம பார்க்கிறோம். அப்போ சரியில்லாததை கண்டுபிடிக்கிறது, சரி செய்கிறது தூக்கு நூல் இல்லையா? நீதி தீர்ப்பை, நியாய தீர்ப்பை செய்வது, அதான் இங்க பார்க்கிறோம். ஆண்டவர் எனக்கு காட்டிய காட்சி இதுவே. தூக்கு நூல் குண்டின் துணை கொண்டு கட்டப்பட்ட ஒரு மதில் அருகில் அவர் நின்று கொண்டிருந்தார். அவர் கையில் ஒரு தூக்கு நூல் குண்டு இருந்தது. ஆமோஸ், நீ காண்பது என்ன என்று ஆண்டவர் என்னை பார்த்து கேட்டார். நான் அதற்கு தூக்கு நூல் குண்டு என்றேன். தலைவர் தொடர்ந்து சொன்னார், தூக்கு நூல் குண்டை என் மக்களாக இஸ்ரவேலின் நடுவில் தொங்கவிட போகிறேன். இனி நான் அவர்கள் நடுவே ஒருபோதும் கடந்து செல்ல போவதில்லை. ஈசாக்கின் உயர்ந்த இடங்கள் பாழாக்கப்படும், இஸ்ரவேலின் புனித இடங்கள் பால்வெளி ஆக்கப்படும். யெரொபெயாமிடம் வீட்டாருக்கு எதிராக நான் வாள் எடுத்து வருவேன் என்று சொன்னார். அதாவது நீதி தீர்ப்பு செய்கிறவன். அல்லேலூயா. நீதி தீர்ப்பு செய்கிறவன். ஏன்னா இஸ்ரவேல் மக்கள் ஆமோசுடைய நாட்களில எப்படி இருந்தார்கள் என்பதை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஒரு ஜோடி செருப்புக்காக ஏழைகளை விற்று போட்டார்கள். பணக்காரனா ஆயினே இருக்கிறான், ஏழை ஏழையாகவே இருக்கிறான். ஏழைகளை அவர்கள் கழுத்திலே கால் வைத்து மிதிக்கிறார்கள், நசுக்கிறார்கள். அவர்கள் இடத்துல நிறைய வேலை வாங்கி கொள்ளுகிறார்கள். ஆனால் பணம் ஒழுங்காய், அவர்களுக்கு சம்பளம் ஒழுங்காய் தருவதில்லை. அதே போல இவர்களுக்கு வெயில் காலத்துல என்ற ஒரு வீடு, குளிர்காலத்துல என்ற ஒரு வீடு அப்படின்னு கட்டி கொண்டு மஞ்சங்களை அசூசிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் ஆண்டவர் இவர்களை பாசான் தேசத்து எருதுகளே அப்படின்னா பாசான் தேசத்து எருதுகள் கொழுன்னு இருக்கும், நல்லா சாப்பிட்டு மேய்ஞ்சிட்டு கொழுன்னு இருக்கும், ஆனா பால் தராது. அது போல இவர்கள் நல்லா சாப்பிட்டு கொழுத்து பெருத்து, இவர்கள் கொழுப்பு நிறைந்த பதார்த்தங்கள் உணவுகள் எல்லாம் சாப்பிட்டு கடவுளுக்கு விரோதமாக அவங்க வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். கடவுளுடைய கற்பனைக்கு விரோதமாய் வாழ்ந்தார்கள். ஏழைகளை நசுக்கினார்கள், மக்களுக்கு விரோதமாய் வாழ்ந்தார்கள். கடவுளுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்யல, கடவுளை வணங்க மறுத்துட்டாங்க, கடவுளை தேடவில்லை. அப்ப இதெல்லாம் அவங்க செய்யறதுனால ஆண்டவர் அவங்களுக்கு நீதி தீர்ப்பை செய்வேன் என்று சொல்லுகிறார். இது நமக்கும் ஒரு எச்சரிப்பின் வார்த்தையாக இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் தருகிறார். பிரியமானவர்களே, இல்லையா, வெட்டுகளிலிருந்து காப்பாற்றுறார், நெருப்பிலிருந்து காப்பாற்றுறார், நீதி தீர்ப்பு வருவேன். அது என்ன சொல்றாரு, நான் இஸ்ரவேலுக்கு எதிராக வாள் எடுத்து வருவேன் அப்படின்னா எல்லாரையும் வெட்டுவேன், எல்லாரையும் வெட்டுவேன், நீதி தீர்ப்பு செய்கிற ஆண்டவர். அப்புறம் ஆமோஸ அங்க இருக்கிற அந்த பெத்தேல்ல இருக்கிற மந்திரி என்ன சொல்றாரு, நீ எங்களுடைய இடத்தை விட்டு போயிடணும் அப்படின்னு எச்சரிக்கிறார். ஏன்னா நீ பயங்கரமா தீர்ப்பு சொல்றார் ஆமோஸ். அதை தாங்க முடியாத அந்த யெரொபெயாமுடைய அரசவையில் இருக்கிறவரு ஆசாரியன் என்ன பண்றான், நீ போப்பா, நீ என்ன எவ்வளோ கடுமையா பேசினுங்கிறிய அப்படின்னும் போது ஆமோஸ் உரைத்த பதில் நம்ம பார்க்கலாம். பிறகு பெத்தேலின் குருவாகிய அமத்சியா என்பவன் இஸ்ரேலின் அரசன் எரேபாவுக்கு விரோதமாக சொல்லி அனுப்பினான். இஸ்ரேல் வீட்டாரிடையே ஆமோஸ் உமக்கு எதிராக சதி செய்கிறான், அவன் சொல்வதையெல்லாம் இந்த நாட்டால் தாங்க முடியவில்லை, ஏனெனில் யெரொபெயாம் வாளால் மடிவான், அவனது வீட்டை விட்டு இஸ்ரவேல் அடிமையாய் கொண்டு போகப்படும் என்று ஆமோஸ் சொல்லுகிறான். பின்பு அமத்சியா ஆமோஸை பார்த்து, காட்சி காண்பவனே, இங்கிருந்து போய்விடு, யூதாவின் நாட்டுக்கு ஓடிடு, அங்கே போய் இறைவாக்கு உரைத்து உன் பிழைப்பை தேடிக்கொள், பெத்தேலில் இனி ஒருபோதும் இறைவாக்கு உரைக்காதே, ஏனெனில் இது அரசின் புனித இடம் அப்படின்றான்.
ஆசாரியன் என்ன பண்றான், அவனும் நியாயமா என்ன பண்ணும், நியாயத்துக்கு துணை போகணும். கடவுளுடைய தீர்க்கதரிசி ஒருவன் இறைவாக்கு உரைக்கிறார் அப்படின்னா அதை அவன் நம்பணும், அதை ஏத்துக்கணும். ஆனா இவன் என்ன பண்றான், அரசனுக்கு ஃபேவரா பண்றான். இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறான். ஆயர்கள் நல்ல காரியங்களை சொல்லுகிற போது, ஆலோசனைகளை சொல்லுகிற போது, சபையினுடைய பொறுப்பாளர்கள் என்ன செய்யறாங்க, அதை செய்யாம அவங்க இஷ்டத்துக்கும் அதை ஒரு ஃபேவரா எடுத்துக்கிறதுனால்தான் இன்னைக்கு திருச்சபையில என்ன இல்ல, சமாதானம், சந்தோஷம், அமைதி இல்லை. எல்லா இடத்திலும் பிரச்சனைகள், எல்லா இடத்திலும் சண்டை சச்சரவுகள் இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது இல்லையா? அப்போ அமத்சியா என்ன பண்றான், காட்சி காண்பவனே அப்படின்றான். காட்சி காண்பவனே அப்படின்னா சொப்பனக்காரனே அல்லது திருக்காட்சி காண்பவனே, நீ ஓடி போயிடு. எங்க போயிடு, உன்னுடைய ஊருக்கு போயிடு இல்லையா? அங்க பெத்தேலுக்கு ஓடி போயிடு, யூதாவின் நாட்டுக்கு ஓடிடு. இங்க பெத்தேலில் இனி ஒருபோது இருக்கக்கூடாது, நீ பெத்தேலில் இருக்கக்கூடாது. ஏன்னா இது அரசனுடைய புனிதமான இடம் என்று சொல்லுகிறான். அதற்கு அரசுக்குரிய இல்லம் என்று சொன்னான். அப்ப ஆமோஸ் அதற்கு பதில் சொல்றார் அழகா. ஆமோஸ் அதற்கு மறுமொழியாக அமத்சியாவை பார்த்து கூறினார், நான் இறைவாக்கினன் இல்லை, இறைவாக்கினர் குழுவில் இருப்பினரும் இல்லை. நான் ஆடு மாடு மேய்ப்பவன், காட்டு அத்திமர தோட்டக்காரன். ஆடுகள் ஆண்டவர் தெரிந்தெடுத்து, ஆடுகளுக்கு பின்னால ஓட்டி கொண்டு போன என்னை ஆண்டவர் தெரிந்தெடுத்து என் மக்களாக இஸ்ரேலிடம் சென்று இறைவாக்கு உரைத்திடு என்று என்னை அனுப்பினார். எனவே இப்பொழுது ஆண்டவரின் வாக்கை கேள், இஸ்ரேலுக்கு எதிராக இறைவாக்கு உரைக்காதே, ஈசாக்கின் வீட்டாருக்கு எதிராக பேசாதே என்று நீ சொல்லுகிறாய். ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், உன் மனைவி என்று சொல்றார், உன் மனைவி நகரில் விலை மகளா இருப்பாள், உன் புதல்வையர் வாளால் மடிவார், உன் நிலபலம் பங்கு போட்டு கொள்ளப்படும், நீயோ புனிதமற்ற நாட்டில் மாண்டு போவாய், இஸ்ரவேல் தன் நாட்டுக்கு வெளியே அடிமையாய் கொண்டு போகும் என்று ரொம்ப அழகா தீர்க்க தரிசனத்தை உரைக்க. அப்ப என்ன சொல்றாரு ஆமோஸ், நான் ஒரு சாதாரண ஆடு மேய்க்கிறவன்பா, அத்திமர தோப்புக்காரன், காவல்காரனா இருந்தவன். எனக்கும் தீர்க்க தரிசனுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நான் தீர்க்க தரிசிகளில் ஒருவனும் அல்ல, தீர்க்க தரிசி சங்கத்தாரில் உறுப்பினர்கள். அப்ப என்ன அர்த்தம்னா, அந்த காலத்துல தீர்க்க தரிசன சங்கம்னு ஒன்று இருந்திருக்கிறது. அதுல எல்லாரும் உறுப்பினர்களா இருந்திருக்கிறாங்க. அது யாரு, தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள் எல்லாம் உறுப்பினர்களா இருந்திருக்கிறாங்க. ஆனா ஆமோஸ் அப்படிப்பட்டவரே இல்லை. அப்போ ஆண்டவர் ஆடுகளுக்கு பின்னாடி ஓடிக்கொண்டிருந்த ஆமோஸை கூப்பிட்டு நீ போய் என் வேலையை செய் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கிறார். அப்போ அதனாலதான் ஆமோஸ் சொல்றாரு, நானா சொல்லல, கடவுள் சொன்னதை நான் சொன்னேன்னு சொல்லி அவனையும் அவனுடைய தேசத்திற்கும் ஆண்டவர் கொடுக்கிற தீர்ப்பை பற்றி பேசுகிறது. பிரியமானவர்களே, காலை வேளையிலே நமக்கு எச்சரிக்கையான வார்த்தைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆகவே நாமும் பாவத்தை விட்டு மனம் திரும்பி ஆண்டவருக்கு கனி கொடுக்கிற புது வாழ்வை வாழ இந்த காலை வேளையிலே தூய ஆவியானவர் நம்மை வழிநடத்தி காப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்லாண்டவரே, எல் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்வான இறைவா, காலை வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்டோம். ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு ஆமோஸை கொண்டு உரைத்த வாக்குகளை எல்லாம் நாங்கள் கேட்டிருக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில கூட ஆண்டவரே நாங்கள் வழி தவறி, நீதி தவறி, நியாயம் தவறி போகும்போது உம்முடைய ஆண்டவரே ஆயர்கள், ஊழியர்கள் வழியாக எங்களோடு கூட பேசுகிறேன். அதை நாங்கள் கேட்டு மறுத்து விடாமல், மறந்து விடாமல், ஒதுக்கி விடாமல், ஆண்டவரே ஆண்டவருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறதா என்று அன்றைக்கு பெரேயாவின் மக்கள் யோசித்து சிந்தித்தது போல நாங்களும் கூட சிந்தித்து செயல்பட கிருபைத்தார். எங்களை திருத்திக் கொள்ள கிருபைத்தார். மனம் திரும்பி, மனம் வருந்தி, நல்மனம் பொருந்தி ஆண்டவருடைய வாழ்க்கையை, ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஆண்டவரை எங்கள் வாழ்க்கையை நாங்கள் ஒப்பு கொடுக்க கிருபைத்தார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அகில உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்காக விசேஷமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. எல்லா தேவைகளையும் தேவன் சந்திக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இதோ இந்த நல்ல நாளிலே ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் சபையின் மக்களுக்காக ஆண்டவரே, அநேக மக்கள் உலகமெங்கும் இருக்கிறாங்க, இந்தியாவில் இருக்கிறாங்க, தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க, தமிழ் கிறிஸ்தவர்கள், தமிழ் மக்கள், ஆண்டவரே கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் எல்லாருக்காக நான் ஜெபிக்கிறோம். இதை பார்த்து கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களுடைய வாழ்க்கையில கடவுளுக்கு பயந்து நீதி உள்ள ஒரு வாழ்க்கை அவர்கள் வாழ கிருபைத்தார். உலக நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம். அமெரிக்கா, யூகே, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, பிலிப்பைன்ஸ், கல்ஃப் கண்ட்ரிஸ்ல இருக்கிற மக்களுக்காக, என்னுடைய இந்திய தேசத்துல இருக்கிற மக்கள், என்னுடைய ஆண்டவரை தாய் திருநாடாகிய இந்திய தேசத்திற்காக, ஜனாதிபதி, பிரதமர், என்னுடைய முதலமைச்சர், கவர்னர், அமைச்சர் பெருமக்கள்,
ஆண்டவர் கலெக்டர்ஸ்க்காக இப்படி தமிழ்நாடு ஆண்டவர் இந்தியாவும் அமைதியான சூழ்நிலையில இருக்க நான் ஜெபிக்கிறோம். அதே போல இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை 3 சபை சங்கங்கள், போதகர்கள், ஊழியங்கள், குடும்பங்கள் யாவரையும் ஆசீர்வதியும். குறிப்பாய் பெதஸ்தா மருத்துவமனைக்காக ஜெபிக்கிறோம். வருகிற 17ஆம் தேதி யார் நடத்த போவது என்கின்ற ஒரு முடிவை எடுக்கிற போதும் கிருபை ஆண்டவர் இந்த கூட்டத்தோடு இருந்து ஆண்டவர் நல்ல ஒரு முடிவை எடுக்க நீர் கிருபை தார். பள்ளிக்கூடங்கள், சிறப்பு பள்ளிக்கூடங்கள் ஆண்டவர் எல்லாத்துக்காக நான் ஜெபிக்கிறோம். ஆசிரியர் பெருமக்கள், ஆண்டவரே மாணவ செல்வங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. விசேஷமாக இந்த நாளிலே கூட ஆண்டவரே இந்த ஊழியத்தில் எங்களோடு இருக்கிற அன்பர் சாருக்காக, அக்காவுக்காக, அன்பான பிள்ளைகள் மார்த்தால் மரியாளுக்காக ஜெபிக்கிறோம். ரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்க ராஜா. ஆண்டவர் வழிநடத்துங்க, தேவலை சந்திங்க. ஆண்டவருடைய சாகோ சாருக்காக, டீச்சருக்காக நான் ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதம் வழிநடத்துங்க. ஜான்சன் சாருக்காக, டீச்சருக்காக, பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வாதிங்க ராஜா, வழி நடத்துங்க. இந்த ஊழியத்துல தொடர்ந்து எங்களை எடுத்து பயன்படுத்துங்க. என்னுடைய திருச்சபைகளை, குடும்பங்களை ஆண்டவரை ஆசீர்வதிக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். குறிப்பாக இந்த நாளிலே பிறந்த நாட்களுக்கு நெரிசலித்துக் கொண்டிருக்கிற என்னுடைய அன்பு மக்களுக்காக ஜெபிக்கிறோம். KGF பகுதியை சேர்ந்த ஆண்டவரே அன்பான பிரசாத் பீட்டர் ஐயாவுக்காக ஜெபிக்கிறோம். ஸ்டெஃபி போட்டோகிராஃப் ஆண்டவரை வைத்திருக்கிறார். அதன் வழியாக ஆண்டவரே பணியை செய்கிற போது நம்முடைய கிருபை தங்கிருக்கட்டும். ஆண்டவர் திரு பிரசாத் பீட்டர் ஐயாவுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இந்த பிறந்த நாள் ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கட்டும். அவருடைய அன்பு மனைவி, பிள்ளைகளையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. அவருடைய ஊழியத்தை தொடர்ந்து ஆசீர்வதிங்க, பணிகளை ஆசீர்வதிங்க ராஜா. இந்த குழுவாய் சேர்ந்து ஆண்டவர் ஐயாவை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இன்று போல என்று மகிழ்ச்சியா இருக்கும். இந்த வார்த்தை சொல்லுகிறது, இதோ என்னாலே உன் ஆயுசு நாட்கள் பெருகும் என்று சொல்லியிருக்க அந்த வார்த்தையின்படி ஐயாவுக்கு இன்னும் அதிகமான ஆயுசு நாட்களை தந்து இந்த உலகத்துல உமக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாய் வாழ கர்த்தர் கிருபை தார். அதே போல ஆண்டவரே வேலூர் பகுதியில கிறிஸ்துலுத்தரன் திருச்சபையில் இருக்கின்ற ஆண்டவரே அன்பு பிள்ளைகள் திரு தினகரன், கீதா, அவருடைய அன்பு மகன், 2வது மகன் சாரல் மொழியன் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே தன்னுடைய பிறந்த நாளைக்கு நன்றி செலுத்துகிற போது அன்பு குழந்தையை ஆசீர்வதிங்க. படிக்கிற மகனுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஞானத்தையும் உந்திய பலத்தை தாருங்க. அப்படியே அன்பான மூத்த மகனுக்கும் ஆண்டவரே கணவர் தினகரனுக்கும் கீதாவுக்கும் உடைய கிருபைகளை, ஆசிரியர்களை தந்து வழிநடத்துங்க. குடும்பத்தின் மக்களை ஆசீர்வதிங்க. வேலூர் பகுதியில் அவர்கள் தங்கியிருந்து உடைய பணிகளை செய்கிற போது உடைய ஆசீர்வாதங்கள் அவர்களோடு கூட தங்கியிருக்க வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடும். தொடர்ந்து நாளிலே பிறந்த நாளையும் திருமண நாளையும் காணுகின்ற எல்லா மக்களுக்கும் உடைய இறை ஆசிரியர்களை தந்து வழிநடத்துங்க ராஜா. அதே போல படுக்கையில் இருக்கிறவங்க, பலவீனமா இருக்கிறவங்க, சுகவீனமா இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஜெபிக்கிறோம். மூத்த ஆண்டவரே ஆயர்கள், போதக பிதாக்கள், தந்தைமார்கள், ஆண்டவர் டீச்சர்ஸ்க்காக, ரிட்டையர்ட் டீச்சர்ஸ்க்காக ஜெபிக்கிறோம். குறிப்பாய் இப்படி நிக்சன் ஆயருக்காக, எப்படிய BGS ராஜ்குமார் ஆயருக்காக ஜெபிக்கிறோம். பலவீனங்களிலிருந்து ஆண்டவரை காத்து மீண்டுமாய் அவர்கள் திரும்பி வந்து ஊழியத்தை செய்ய கர்த்தர் கிருபை தார். தொடர்ந்து இந்த நாளின் பணிகளையும் பயணங்களையும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்தார். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இறை மைந்தன் இயேசு கிறிஸ்துவின் வழியை ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் இந்த நாளிலே நம்மளோடு கொண்டிருப்பதாக, ஆமென்.